மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போது நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டாங்க, சார் ஆட்டோமேட்டிக்னா என்ன, செமி ஆட்டோமேட்டிக்னா என்ன, உங்கள் மிஷினுக்கு ஏன் செமி ஆட்டோமேட்டிக்னு பேர் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போது மேனுவல்னா என்ன, ஆட்டோமேட்டிக்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னால் அதுக்கு உண்டான விளக்கம் கிடச்சிருன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு மனுஷன் ஒரு வேலையை முழுசாக தன் கையாலேயே செஞ்சு முடிச்சான்னா அது மேனுவல். சரிங்களா? அதுவே ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சான்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஏன்னா அந்த மனுஷன் செய்யக்கூடிய வேலையை அந்த இயந்திரம் செய்யுது. சரிங்களா? ஸோ இதுதான் மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக் இருக்கிற வித்தியாசம். இதில் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இயந்திரத்தினுடைய ஆப்ரேஷன் வித்தியாசமாக இருக்கும். சில இயந்திரம் ஒரு வேலையை கொடுத்தா அது கடைசி வரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ரேஷன்லேருந்து ஃபைனல் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவோம். செமி ஆட்டோமேட்டிக்னா எப்படின்னா, பாதி ஆப்ரேஷனை மனுஷன் செய்வான், பாதி ஆப்ரேஷனை மிஷின் செய்யும். இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாரும் நல்ல விளக்கத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷன் தன் கையால் முழு வேலையும் செஞ்சு முடிச்சான்னா அதுக்கு பேர் தான் மேனுவல், கையால் செய்யக்கூடிய ஒர்க்கு. இதுவே ஒரு இயந்திரம் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அந்த வேலையை ஃபுல்லாக தானாக அந்த இயந்திரமே எடுத்து செஞ்சிச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கு. அதுவே ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பாதி போர்ஷனை மனுஷனும் பாதி போர்ஷன் இயந்திரமும் செஞ்சிச்சு அப்படின்னா அது செமி ஆட்டோமேட்டிக்கு. புரிஞ்சிச்சிங்களா? இப்போது மார்க்கெட்டில் பிரபலமாக போயிட்டுருக்கிற ஒரு மிஷின், அந்த மிஷினுக்கு நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்லுவோம். நான் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மிஷினை செமி ஆட்டோமேட்டிக்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம், ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த வேலையில் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. சாரி 3 ஆப்ரேஷன் இருக்குது. சரிங்களா? சாரி 2 ஆப்ரேஷனு தெளிவாக சொல்லணுன்னா, ஒன்று இந்த துணியை தளவை பிரித்து விடுறது, இது ஒரு ஆப்ரேஷனு. 2வது பிரித்த தளவை ஃபுல்லாக நூலாக இழுத்து முடிக்கிறது, 2 ஆப்ரேஷனு. இந்த 2 ஆப்ரேஷனையும் நாங்கள் 50 பேர் 100 பேர்னு ஆளுகளை வச்சு ஃபுல்லாகவே கைகளாலேயே பண்ணிகிட்டு இருந்தோம். இது மேனுவலுங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கிற மிஷின் ஆட்டோமேட்டிக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, துணியை இந்த பக்கம் மிஷினில் கொடுத்தா அந்த பக்கம் நூலாக வந்துடுது. ஆச்சுங்களா? அப்போது மனுஷன் தன் கையால் செஞ்ச அந்த 2 வேலையுமே அந்த ஒரு இயந்திரம் செஞ்சு முடிச்சிருச்சு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? நம்ம மிஷினையே செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 2 ஆப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, ஒன்று தளவை பிரிக்கிறது, இன்னொன்று நூலாக இழுத்து முடிக்கிறது. ஸோ இதில் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் தளவை நம்ம கையால் பிரிக்கிறோம். புரிஞ்சுங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தளவை கையால் பிரித்து வச்சுருக்கிறோம். இழுக்கிற வேலையை நம்ம இயந்திரம் செய்யுது. அப்போது இது செமி ஆட்டோமேட்டிக். பாதி வேலையை மனுஷன் கையில் செய்கிறான், பாதி வேலையை இந்த இயந்திரம் செய்யுது. அதனால தான் நம்ம இதுக்கு செமி ஆட்டோமேட்டிக்னு பேர் வச்சுருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு பொதுவான எக்ஸாம்பிள்லேயும் நான் சொல்கிறேன். இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது. சரிங்களா? அதில் வாஷிங் மிஷினில் கூட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினு, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? அந்த வாஷிங் மிஷின் என்ன நடந்து போய் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து தானே உள்ளே போட்டு துவைச்சி தானே காய போட்டு வெளியே அயன் பண்ணி மடித்து கொடுத்துருதா? இல்லை. நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே துணியை கொண்டு போய் போடுறோம். அது மனுஷன் தான் செஞ்சாகணும். அதுக்கு ரோபோட் வச்சா அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எல்லா வேலையுமே ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்னு என்னென்னா, நம்ம கொண்டு போய் வாஷிங் மிஷினுக்குள்ளே துணியை போடணும். அது நம்ம தான் செய்யணும். பைப்பை திருப்பி விட்டால் தண்ணி உள்ளே ஊற்றுது, அது வாஷிங் மிஷினில் இழுக்காது. பைப்பை நம்ம தான் திருப்பி விடணும். ஒரு நிமிஷம், அதுக்குள்ளே வேறு ஃபோன் வேறு வந்துருச்சு. அப்போ உள்ளே தண்ணியை திருப்பி விடணும். சோப் பவுடர் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம உள்ளே கொட்டணும். இது எல்லாமே அந்த வாஷிங் மிஷின் எடுத்து சோப் பவுடரை உள்ளே கொட்டிக்காது, நம்ம தான் பண்ணணும். சரிங்களா? அப்போது தண்ணியை திருப்பி விட்டு சோப் பவுடர் எவ்வளோ வேணுமோ கொட்டி துணியை உள்ளே போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டோம்னா அது நீட்டாக துவைச்சிருது. துவைச்சதை நம்ம எடுத்து வெயிலில் காய போட்டோம்னா அது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இதுவே துவைச்ச துணியை ட்ரையர் அதுவே ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஃபுல்லின்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க. சரிங்களா? இது தான்ப்பா எனக்கு தெரிஞ்ச விளக்கம். ஏதோ நான் படித்ததை வச்சு எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் சொல்லிட்டேன். இனி என்ன சொல்கிறது,
மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு இந்த ஆள் எதையோ நுளறிட்டு இருக்கிறான்டான்னு நீங்களும் நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க. என்னுடைய அறிவு கெட்டின விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்டேன். சரிங்களா? எல்லாருக்கும் இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.